பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்கதரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்கதரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பீர்கள் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நேரே அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே இயேசுவாய் வாசம் பண்ணினது போல அந்த வார்த்தையின் வல்லமை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் அநேக முறை இயங்குவதுண்டு, அவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வராதா? என்னை பிழைக்க வைப்பதற்கு, என்னை கட்டி எழுப்புவதற்கு, என்னை தூக்கி விடுவதற்கு, என்னுடைய காயங்களை கட்டுவதற்கு அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படாதா என்கிற ஏக்கத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு தேவையான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டு வரப்போகிறது. பிரைஸ் காட். நம்ப ஆரம்பியுங்கள். அப்பத்தினால் மாத்திரமல்ல என்னுடைய வாழ்க்கை பிழைப்பு. வெறும் சாப்பாட்டினாலையும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் என்னுடைய வாழ்க்கை பிழைக்க முடியாது. நானும் என் குடும்பமும் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட வேண்டும். ஓ பிரைஸ் காட். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்னுடைய வாழ்க்கையின் பிழைப்புக்கு அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வர வேண்டும். பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், அல்லது எதுவுமே இல்லாமல் போய்விடலாம். என் வாழ்க்கையில் அவைகள் நிரந்தரமான ஆசீர்வாதங்களை கொண்டு வராது, பிழைப்பை எனக்கு தராது, நான் வாழ முடியாது. ஆனால் ஒரு வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டா போதுங்க. பிரைஸ் காட். அந்த வார்த்தை எனக்கு ஸ்ட்ரென்த்தை தருகிறது. அந்த வார்த்தை சத்துருவை ஜெயிக்க உதவி செய்கிறது. அந்த வார்த்தை பாவத்தை ஜெயிக்க உதவி செய்கிறது. அந்த வார்த்தையினால நான் சகலத்தை மேற்கொள்ளுவேன். பிரைஸ் காட். சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கு நேரே அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். இதுவரை மனுஷனுடைய வார்த்தை உங்களை பிழைக்க வைக்காமல் இருக்கலாம். உன்னை சுற்றிலும் இருக்கிற மற்றவருடைய வார்த்தை உன்னை காயப்படுத்தி இருக்கலாம், உன்னை குற்றப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்களை கட்டி எழுப்ப போகிறது. ஓ பிரைஸ் காட். நம்புங்கள். உங்கள் பிசினஸை கட்டி எழுப்ப போகிறது, உங்க ஸ்டடீஸை கட்டி எழுப்ப போகிறது. சோதரர், உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை இந்த வார்த்தை உருவாக்கி தரப்போகிறது. இந்த வார்த்தை வைத்துத்தானே உருவாக்கினார். வானம் உண்டாக கடவுது, உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவுது, உண்டாயிற்று. இந்த வார்த்தை தான் உருவாக்கினது. நான் சொல்லுகிறேன், இதே வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரப்போகிறது. அவ்வளவு பெரிய வானத்தை உண்டாக்கினார்னா, அவ்வளவு பெரிய ஆகாய விரிவை உண்டாக்கினார்னா, அவருடைய வார்த்தையினால உங்க வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்க முடியாதா? உங்க கணவருடைய இருதயத்தை மாற்ற முடியாதா? உங்களுடைய பிள்ளையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்ற முடியாதா? நம்புங்கள். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே செவிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, எனக்கான வார்த்தை உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருவதாக. என் பிள்ளைக்கான வார்த்தை உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருவதாக. என் எதிர்காலத்திற்கான, என் குடும்பத்திற்கான, என் வாழ்க்கைக்கான ஒரு உயிர்ப்பிக்கிற வார்த்தை கடந்து வருவதாக. நீ செவிக்க செவிக்க அவருடைய வாயிலிருந்து சில வார்த்தைகள் உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்திக்க புறப்பட்டு வரப்போகிறது. ஓ பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார், வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். அவருடைய வார்த்தை சொத்திரம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு வார்த்தை, உன் கண் திறக்கப்படுவதாக. திறக்கப்பட்டுச்சு. எழுந்து நட. திறக்கப்பட்டுச்சு. அசுத்தாவியை பார்த்து போ என்றால் போனது. காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன மாத்திரத்தில் நடந்து செல்லவா? சபையை இந்த வார்த்தையை நம்புங்கள்.
இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். உனக்கான வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரப்போகுது. Praise God. அவங்க என்கிட்ட பேசலையே, இவங்க என்கிட்ட பேசலையே, இவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணலையே, அவங்க என்ன கண்டுக்கிடலையே, ஏன்னு கேட்கலையே, என்ன விசாரிக்கலையே, வேதனையோடு இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், அவருடைய வார்த்தையை காட்டிலும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். உங்களை கட்டி எழுப்ப ஆரம்பிக்கும். உங்கள் காயங்களை கட்டி குணமாக்க ஆரம்பிக்கும். Praise God. இந்த வார்த்தை சத்துருவை துரத்தின வார்த்தை. இது பிசாசு சோதனைக்காரன் வர்றான். சோதனைக்காரன் வரும் பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் பேச ஆரம்பிக்கிறார், வசனத்தை பேச ஆரம்பிக்கிறார். பிசாசை பார்த்து தான் இந்த வார்த்தை சொல்லுகிறார், அவர் வாயிலிருந்து வார்த்தையினால பிழைப்பான், இந்த ரொட்டியினால பிழைக்க முடியாது. இந்த வார்த்தையை பேச பேச சத்துரு பின்னிட்டு திரும்பி போனானா, சோதனைக்காரன் பின்னிட்டு திரும்பி போனானா. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டு வரட்டும். ஒரு வார்த்தைக்காய் காத்திருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், அந்த வார்த்தை புறப்பட்டு வரப்போகிறது. நீங்களும் உங்கள் குடும்பமும் அவரால் பிழைக்க போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபியுங்கள். Praise God in Jesus name. உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வருவதாக. Yes Lord. ஒரு வார்த்தை புறப்பட்டு வருவதாக. யாரெல்லாம் தேவையோடு எதிர்பார்ப்போடு ஜீவனுக்காய் வாழ்க்கைக்காய் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பிழைக்க வைக்கிற ஒரு வார்த்தையை என் தேவன் வாயிலிருந்து புறப்பட்டு வருவதாக. Yes Lord. உருவாக்குகிற வார்த்தை, காயம் கட்டுகிற வார்த்தை, கட்டி எழுப்புகிற வார்த்தை, சோத்திரம் ஜெயிக்க வைக்கிற வார்த்தை உம்முடைய வாயிலிருந்து இப்பொழுது புறப்பட்டு வருவதாக செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அங்கிருந்து இங்கிருந்து அல்ல, அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வரப்போகிறது. காத்திருங்க, பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க பிழைக்க போறீங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.